நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களோட ஹையர் அஃபிஷியல் ஏதாச்சும் உங்களுக்கு வேலை கொடுத்தாங்க அப்படின்னா, சார் இந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியல, நீங்கள் ஒரு நாள் அவங்க முன்னாடி போய் நிற்க மாட்டீங்க. சார் இந்த வேலையை செஞ்சு முடிச்சாச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் சொல்லுவீங்க. இதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் ஏசப்பா என்னென்ன வார்த்தைகளை நம்மளுக்கு அனுப்புகிறாரோ, என்னென்ன வாக்குத்தத்தங்களை கொடுக்குறாரோ அது ஒவ்வொன்றும் நிச்சயமாக நடக்கும். வேதத்தில் பாருங்கள், ஏசாயா 55:11 போட்டிருக்கு, என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும்னு வேதத்தில் போட்டிருக்கு. ஆமாங்க, ஏசப்பா அனுப்புகிற ஒவ்வொரு வசனமும் அவருடைய வார்த்தைகளும் கண்டிப்பாக நிறைவேறும். அது நிறைவேறாமல் ஒரு நாளும் போகாது. அதனால இன்ன வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் அவர் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேறலைன்னா சோர்ந்து போயிடாதீங்க. அதுக்கான டைமிங் இன்னும் வரலைன்னு அர்த்தம் இல்லை, அதற்கு நீங்கள் இன்னும் தயாராகலைன்னு அர்த்தம். எந்த ஒரு காரணமாக இருந்தாலும் நீங்கள் தேவனிடத்தில் முழுசாக உங்களை ஒப்பு கொடுத்து உங்களோட முழு விசுவாசத்தை தேவன் மேலே வைங்க. நிச்சயமாக வர நாட்களில் ஏசப்பா அவர் சொன்ன காரியங்கள் ஒவ்வொன்றாய் நிறைவேற்றுவார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென்.